ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ கிளாஸ் 10th February 26 நடந்த ஒரு 4 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். An arch of a railway bridge built on Chenab river bed is shown in the above diagram. It is a parabolic arc connected two hills at P and Q. ஸோ என்ன சொல்கிறாங்க, இங்கே நம்மளுக்கு ஒரு ஆர்ச் வந்து என்னது ரயில்வே பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஆர்ச் இருக்குது, ரிவர் பெட்டில் வரைஞ்சிருக்காங்க. இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலிக் ஆர்க்கில் இருக்குது. பேரபோலிக் ஆர்க் கனெக்டிங் டூ ஹில்ஸ், அதில் ஒரு ஹில் வந்து P, இன்னொரு ஹில் வந்து Q அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரபோலிக் கர்வை அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்மளை என்ன கேட்குறாங்க, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரைட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஏ. இந்த பாலினாமியல் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் நல்லா தெரிஞ்சது ஏன்ற பாயிண்ட் எந்த பாயிண்ட் மீன் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற பாயிண்ட் தான் ஏ. அப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது ஒரு ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் இருந்தால் அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ என்ன இருக்கும், நம்மளுக்கு 0,y இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு தெரியும், 0,y அப்படின்னு தெரியும். அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 0.0025 இன்ட்டு 0, பிகாஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு 0, மைனஸ் 0.025 இன்ட்டு 0 ப்ளஸ் 136. அப்போ என்ன ஆகும், 0ல் மல்டிப்ளை பண்ணும்போது இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ நம்மளோட ஏ கோஆர்டினேட் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0,136. ஸோ ஏவோட கோஆர்டினேட்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ 136. இப்போ இதில் கொஷினோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து 1 மார்க்கு, செகண்ட் ஒன் 1 மார்க்கு, அண்ட் எய்தர் ஏ ஆர் பி தேர்டில் வந்து 2 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரியே செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்பேன் ஆஃப் த ஆர்க்கு. இந்த இடத்துல ஸ்பேன் அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த Pலேருந்து இந்த Q வரைக்குமான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்பேன். ஓகேவா? அப்போ ஸ்பேன் ஆஃப் த ஆர்க் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், இந்த Pன்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்க, மைனஸ் Qவோட பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ P மைனஸ் Q அப்படின்னு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு P என்ன இருக்குது, 228.5 மைனஸ் ஆஃப் Q என்ன இருக்குது, மைனஸ் 238.5. ஓகேவா? இதை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஆட் பண்ணிவிட்டு -10 சொல்கிறாங்க. ஸ்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு ஸ்கேல் பிடிச்சி இங்கேருந்து இங்கே அளந்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதான் ஸ்பேன். ஸோ நம்ம டைரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ணக்கூடாது. இதுலேருந்து இங்கே ஒரு 228 இருக்குது, இங்கேருந்து இங்கே ஒரு 238 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்கிறது தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, 0.5 என்ன ஆகும், 0 ஆகிட்டு, ஸோ 1 வந்துடும். 8 8 16, ஒரு 1 17க்கு 7, பேலன்ஸ் 1, ஸோ 2 3 5, ஒரு 1 6, ஸோ 2 2s are 4. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 467 யூனிட்ஸ். கரெக்டாக? இங்கே அவங்க எதுவும் மீட்டர் சென்டிமீட்டர் எதுவும் சொல்லாததுனால ஜென்ரல் டேர்ம் வந்து யூனிட்ஸ். அப்போ ஸ்பேன் ஆஃப் த ஆர்க் என்னது, 467 யூனிட்ஸ். இப்போ அதே மாதிரியே தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் யூஸிங் டயக்ராம் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் பாலினாமியல்ஸ். நீங்கள் நல்லா கவனிங்க, அவங்க ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்துருந்தாலும் ரிலேஷன் நம்மளை எதை பண்ண சொல்கிறாங்க, சம் ஆஃப் ஜீரோஸை பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், இந்த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டுபிடிச்சா போதும். ஓகே மேம், இதோட சம் ஆஃப் ஜீரோஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறத விட இந்த டயக்ராமில் பாருங்கள், சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், நம்மளோட இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, x1, 0 அண்டு இல்லை P, 0ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து P, 0, இது வந்து நம்மளுக்கு என்னது Q, 0, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், y 0வாக இருக்கும்போது நம்மளுடைய ஆர்ச் வந்து இந்த 2 இடத்துல கட் பண்ணுது, அதுதான் அதோட ஆன்சர். கரெக்டாக? அப்போ நம்மளுடைய சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது எப்படி எழுதுவோம், நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றதுனாலே வந்து நம்மளுக்கு ஒய் எப்போல்லாம் 0வாக இருக்கோ அந்த வேல்யூ தான். அப்போ -238
0.5 ப்ளஸ் 228.5. அப்போ நம்மளுக்கு என்ன வருது? சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து -10. புரியுதா? சம் ஆஃப் ஜீரோஸ் -10 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். வெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இங்கே நம்மளோட பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன? ax² + bx + c. இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்ன? -b/a. ஓகேவா? ஸோ நீங்கள் எழுதும்போது சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a. இப்போ மைனஸ் ஆஃப் நம்மளுடைய b என்ன இருக்குது? -0.25. அதை எழுதிக்கலாமா? -0.025 டிவைடட் பை a என்ன இருக்குது? -0.0025 -0.0025. ஸோ இப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். கீழே மட்டும்தான் மைனஸ் இருக்கிறதுனால ஸோ ஒரே ஒரு மைனஸ் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேலேயும் கீழேயும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? கீழே 4 டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ மேலேயும் 4 டிஜிட் தான் பண்ணுறீங்க. 4 டிஜிட் பண்ணால் மேலே என்ன ஆகும்? 250 வரும். கீழே வந்து 25 வரும். கரெக்டாக? ஸோ மேலே 4 அதாவது இன்ட்டு 1 2 3 4 இன்ட்டு 1 2 3 4 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்? 4 டிஜிட் ஜீரோஸ்க்கு 4 கேன்சல் ஆகிட்டு கீழே 25 மட்டும் வரும். மேலே என்ன ஆகும்? 250 வரும். ஸோ இப்போ இதை வெரிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன? -10. ஸோ அப்போ நம்மளுடைய சம் ஆஃப் ஜீரோஸ் ஃப்ரம் த டயக்ராம் அண்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் ஃப்ரம் த பாலினாமியல் ஈக்குவேஷன் போத் ஆர் வெரிஃபைடு. ஓகேவா? இப்போ அதே மாதிரியே இதிலே வந்து தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்டில் பி சம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் p of x at x equal to 0. இது ரொம்ப ஈஸி. எக்ஸுக்கு 0ன்னு வேல்யூ, சாரி x equal to 100, 0 இல்லை 100. எக்ஸுக்கு 100ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, எக்ஸுக்கு -100ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த 100 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர்னு பார்க்க போகிறோம். -100 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? -0.0025 இன்ட்டு 100². ஓகேவா? இந்த 100² மொத்தம் 4 0 வரும். நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதே லாஜிக் தான். அப்போ இந்த நம்பர்ஸ் கூட நீங்கள் 100² இந்த 4 0 பண்ணிங்கன்னா பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது? இது கம்ப்ளீட்டாக வந்து -25. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள். -0.025 இன்ட்டு 100 + 136. ஸோ இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணால் நான் என்ன சொன்னேன்? -25. இங்கே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? இங்கே 2 0 தான் இருக்குது, இங்கே 3 டிஜிட் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -2.5. ஓகேவா? பிகாஸ் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வந்தால் இங்கே வந்துடும். ஸோ 2.5 + 136. இப்போ நம்ம என்ன அர்த்தப்போ? இது வந்து 27.5. 136ல் நம்மளுக்கு 27.5 போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 108.5. ஓகேவா? ஸோ ரிமைனிங் பாருங்கள் 108.5. ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிருச்சு. அட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் என்னது? 108.5. இப்போ இதே வேல்யூவிலே -100 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே வேல்யூ தான், அதே ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? -100. ஸோ அப்போ -100 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே வந்து மைனஸ் வந்து ஸ்கொயர் ஆகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அகைன் வந்து -25 தான் வரும். பட் இங்கே மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள்? -25 இன்ட்டு -100. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ +100 136. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? -25 + 2.5 + 136. ஸோ இப்போ இதோட டோட்டல் நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? 113.5. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளுடைய மார்க்கிங் ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இதை வந்து மார்க் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொடுக்கும்போது நம்மளுக்கு 1 மட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மில், அதாவது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிங்கிள் ஸ்டெப், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 1 மார்க் கிடச்சிரும். இப்போ இது வந்து நம்மளுடைய சிங்கிள் ஸ்டெப் 1 மார்க் கிடச்சிரும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சம் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஒரு 1 மார்க்கும் அடுத்து வெரிஃபிகேஷனுக்கு 1 மார்க். ஸோ 1 + 1 2 மார்க். இதில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் 100க்கு ஒரு 1 மார்க், இதுக்கு ஒரு 1 மார்க். ஸோ ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த 2 ஆப்ஷன்ஸில் எது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே வேல்யூ புரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூஸ் பண்ணணும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் நம்ம சேனல்ல கேளுங்க, நான் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.